அசத்தியம் எப்படி சத்தியத்தோட கலக்க முடியும்? ஏன்னா அசத்தியம்னா அது உண்மையா இல்லையே. இதை புரிஞ்சுக்கணும்னா நம்ம அசத்தியத்தையே ரெண்டா பிரிக்கணும். அரிசியில இருந்து இந்த கல்லை நீக்கி கொடுங்கன்னு நம்ம சொல்றோம். அங்க பாத்தீங்கன்னா அரிசியும் சத்தியம், கல்லும் சத்தியம். அப்படி கல்லும் சத்தியமா இருக்கிறதுனாலதான் உண்மையா இருக்கிற அந்த அரிசியில இருந்து அதை நீக்க முடியுது. இன்னொன்னு, ஒரு குரு பாத்தீங்கன்னா ஒரு ஹால்ல தன்னோட சீடர்கள் கிட்ட இங்க குரங்கு இருக்கான்னு கேக்குறாரு. அங்க எல்லாரும் தேடி பார்த்துட்டு அங்க இல்லைன்னு சொல்றாங்க. அப்ப அங்க குரங்குன்றது பிசிக்கல் பிரசன்ஸா அங்க இல்லை, அதனால அங்க குரங்குன்றது அசத்தியம். இன்னொரு விதமான அசத்து இருக்கு, அது பாத்தீங்கன்னா உண்மையில இருக்காது, ஆனா நம்மளுக்கு அனுபவத்துல இருக்கிறது போல தெரியும். அது எப்படி உண்மையில இருக்காம அனுபவத்துல இருக்கிற போல தெரியுது? இப்ப நான் ஒரு இருட்டான ஒரு ரூம்குள்ள போறேன், அங்க பாத்தீங்கன்னா ஒரு கயிறு கிடக்குது. நான் உடனே அந்த கயிறை பாம்புன்னு நினைச்சிடுறேன், அங்க நான் பாம்பை அனுபவிக்கிறேன். அப்படி பாத்தீங்கன்னா இந்த ரெண்டாவது வகையான அசத்து பாத்தீங்கன்னா உண்மையில இல்லதான், ஆனா நம்மளுக்கு அனுபவத்துல இருக்கிறது போல தெரியும்.